எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், எடுக்கிறானா பாரு. ஹாய்டா. ரொம்ப முக்கியம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மச்சான். என்னடா அதெல்லாம் புதுசா? உனக்கு வேறு பர்த்டே இல்லை, அதான் நானே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். சரி, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், வண்டி எடு. அப்படி ஸ்ட்ரைட்டாக போ. ஐயோ அம்மா, சொல்லுமா. செல்வா, ரொம்ப வருஷம் கழிச்சு என் அண்ணன் பசங்களாம் கோயம்புத்தூர்ல இருந்து வராங்கப்பா. சரி வாடா, கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம். அம்மா, அதெல்லாம் வர முடியாதுமா. அப்படி எங்கடா போயிட்டு இருக்க நீ? அம்மா, இப்போ எங்கே தான் போயிட்டு இருக்கேன்? எங்க? நம்ம கார்த்திக் பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கேம்மா. அடோ பாவி, போகிற விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பாய் கூசாமல் போய் சொல்கிறான் பார்த்தீங்களா? இவன் தாங்க செல்வா. பொண்ணு பார்க்க போகிறது என்னமோ உண்மைதாங்க, ஆனால் எனக்கு கிடையாது, இவனுக்கு. அதாவது இவன் லவ் பண்ணுற பொண்ணை தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் கேங்லேயே பார்த்தீங்கன்னா செல்வா தாங்க பெஸ்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆகிட்டான் ரொம்ப ஒஸ்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் அவன் ஜஸ்ட். ஹலோ தப்பாக நினச்சிக்காதீங்க, அவன் மனசு தாங்க சொன்னேன். எல்லாம் இந்த பாலை பொண்ணு லவ் தாங்க காரணம். இவனும் 3 வருஷமாக ஒரு நார்த் இந்தியா பொண்ணை லவ் பண்ணி தாங்க இருக்கான். புரியுது? இவன் ஏன் இங்கே இருக்கிற அதிரசத்தை விட்டுட்டு நார்த் இந்தியாவில் இருக்கிற ரசகுல்லா லவ் பண்ணுறான்? இதே கேள்வியை தாங்க நானும் 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். அதுக்கு கொடுத்தா பாருங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஐயோ மச்சி, ஒரு புள்ளியோர் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவிலே 8 பீஸுங்க அதிகமாக இருக்கிற இடம் நம்ம ஊர் தான். ஓ, நம்ம ஊரில் ஒரு கும்பலில் 10 ஃபிகர் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அதில் 8 பீஸுங்க 8 பீஸாக தான் இருக்கும். 9வது ஓரளவு இருக்கும், 10வது தான் பங்கமாக இருக்கும். ஆனால் இது ஒரு நார்த் இந்தியன் பொண்ணுங்க ஒரு கும்பல் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அதில் 10 பொண்ணுங்க ஒரு கும்பலாக இருந்தாலுங்கன்னா அதில் 8 பீஸுங்க லட்டு மாதிரி இருக்கும். 9வது ஓம் பொடி மாதிரி இருக்கும், 10வது தான் பால்கோவா மாதிரி இருக்கும். மச்சி, ஆஸ் பர் மை கன்க்ளூஷன், அங்கே இருக்கிற ஒரு லட்டையோ இல்லை ஒரு ரசகுல்லாவே கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், நம்மளுக்கும் ஒரு குட்டி லட்டோ ஒரு ரசகுல்லாவோ வரும். பாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் நினச்சி பார்த்தான்னு வச்சுக்கோயேன், இன்னும் 25 வருஷத்துக்குள்ள இங்கே இருக்கிற 8 ஃபிகர்லாம் போயிட்டு லட்டு ஃபிகராக மாறிடும். அட்டோ பாவி, இதாடா உன் பிளானு? பல பேருக்கு ஐடியா கொடுக்குற எனக்கு கூட இந்த ஐடியா தோணாமல் போச்சு. சரி, ஆள் வருது, நீ மூட்டு வா. இதோட 2 வருஷம் ஆகுதுடா, இன்னும் அவளை பார்த்தா மச்சான் இருக்கேன். மச்சான், அவகிட்ட இருந்து வேற செம்ம ரெஸ்பான்ஸ் வருதுடா. மச்சான், நான் போய் சொல். அவசரப்படாதடா, இப்போ நீ வெறும் செல்வாவா தான் இருக்க. இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணு, உன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி வந்து அப்புறம் போய் சொல்லு, கெத்தா இருக்கும்ல. இன்னும் 1 வருஷமா? ஆமா மச்சான், நான் ரொம்ப டைம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். இங்க பார், எவனாவது உள்ள பூந்து தள்ளிட்டு போயிட போறான்டா. டேய், நான் இருக்கும்போது விட்டுருவானா? செக், வெயிட் பண்ணு, நம்பிக்கையோட இருடா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கான்ஃபிடென்ட் பண்ணி தொலை.
எப்படியோ நான் சொன்ன மாதிரியே டிகிரி வாங்குற வரை வெயிட் பண்ணிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட லவ் சொல்ல தான் போயிட்டுருக்கோம். நிறுத்து 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 நிறுத்து, ஒரே நிமிஷம் இரு. நான் வந்துடுறேன். இந்த மச்சான் இவ்வளோ நல்லா வெயிட் பண்ணல, தைரியமாக போய் சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ்டா மகா. போடா போய் சொல்லு, நான் போய் தம் அடிச்சுட்டு வந்துடுறேன், போ. Excuse me, Hina. Yeah, tell. Wanna talk with you for a minute? Mm-hmm. Today is my birthday. Many happy returns of the day. Thanks, Hina. And I just wanna say one more thing to you. உனக்கே தெரியும், உன் பின்னாடி 3 வருஷமா சுத்திட்டு இருக்கேன். I love you, Hina. Hey, who are you, man? Hina, why is proposing to you? Do you know this guy? See, I don't know who this rascal is, but they only chocolate கொடுத்தா. நானும் வாங்கிட்டு wish பண்ணேன் and suddenly he proposed me. அப்போ என்ன பார்த்தது சிரிச்சதெல்லாம்? Hey, are you mad? பசங்க பொண்ணுங்க பார்க்கறாத்தும் பொண்ணுங்க பசங்களா பார்க்கறாத்தும் இது எல்லாம் casual now. நீ மட்டும் இல்ல, உன்னோட சேர்த்து 4 to 5 guys என்ன பார்க்கறாங்க. I don't mind such things. See, idiot, I don't even know your name. நான் லவ் பண்ணாலோ மேரேஜ் பண்ணாலோ ஐ வில் செலக்ட் அ guy from the north, ஓகே? மற்றபடி பார்க்கறது சிரிக்கிறது எல்லாம் டைம் பாஸ். And then one more advice for you. 3 years என்ன லவ் பண்ற சொன்ன. If you would have proposed me before, I would have told you my decision. Next time எந்த பொண்ணுனா நீ லவ் பண்ணனா ஃபர்ஸ்டே போய் சொல்லு, ஓகே? चलो राहुल, let's go. Come Swati. சாக்லேட்லாம் வாங்கிட்டு போகுது. மச்சான் உஷார் பண்ணிட்டான் போல இருக்குது. என்ன மச்சான், ட்ரீட்டு தான். என்ன துரத்தி விட்டாளா? சரி, உட்கார் உட்கார் உட்கார். சென்றாய் நீ உன்னகையா என் மனதை பறித்து சென்றாய் நீ. யாரடி நீ என் நெஞ்சை தழுவிச் சென்றாய் நீ உன்னகையா என் மனதை பறித்து சென்றாய் நீ. ஏய் விட்றா, அவளுக்கோசரம் போய் ஃபீல் பண்ணிங்க. பேரை பாரு, ஈனா செத்து போன வானான்னு. டேய் ஏய் வாய முடுறா. நான் ஃபர்ஸ்டே போய் லவ் சொல்லிருப்பேன்டா. இவ்வளவு நாள் நான் லவ் பண்ண நினைச்சு சுத்தினேடா. ஏய் விட்றா, இப்படி சொல்லிட்டாடா அவன். என்ன விட்றா, இதுக்கு போய் எதுக்குடா ஃபீல் பண்ணுங்க? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் போல இது. என்ன இதுற சீக்கிரம் வாண்ணா, இவன் தொலை தாங்க முடியலண்ணா. சீக்கிரம் வா. டேய் வாண்ணா, உட்காரு. என்னடா, என்ன மேட்ரு? நீயே பாரு. என்னப்பா? அண்ணா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமாம். நான் யாருன்னு உனக்கு தெரியாது. சரி. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்களாம். அவளுக்கு மட்டும் தானே அதெல்லாம். ஒரு ஆணோட லவ் ஃபீலிங்ஸ் கண்டிப்பா இன்னொரு ஆணுக்கு தெரியும்ண்ணா. என்ன பார்த்து 10ஓட 11 சொல்லிட்டானா அவன். ஒரு நாள்ல 2 நாள்ல 3 வருஷம்னா. 3
வருஷமா பின்னாடி சுத்துறானா. பிறந்த நாள் அதுமா நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்துறானா. நான் ஒரு டாப் மேல கைச்சிட்டானா. டேய் இதேண்டா அப்போ என்கிட்ட சொல்ல. நீ மூடுறா. நீ பார்த்ததை நான் பார்த்தேன். பார்த்துட்டியா? ஆமாம் மச்சான், அவன் வேறு பார்க்குறது பல்காக இருந்தானா? அவன் அட்ரஸை பார்த்துட்டேன் மச்சான். அப்படி பசங்களோட போயிட்டு அவன் மூஞ்ச கொலகலன்னு ஆகலை பாரு மச்சான். அவனை விட்றா. அவன் அடிச்சது கூட பெருசா தெரியலண்ணா. ஆனா இவ பார்த்தது சிரிச்சது எல்லாம் டைம் பாஸ்ன்னு சொன்னா பாருண்ணா. மூணு வருஷம்ண்ணா. 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். டேய் இங்க பார், இப்பெல்லாம் பொண்ணுங்க நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. 160% பொண்ணுங்க மாறிட்டாளுங்க. ஒருத்தனை லவ் பண்றாங்களாம், அதே சமயம் இன்னொருத்தன் கூட சுத்துறாங்களாம். தூ வாயில நல்லா வருது. நீ ஒன் சைடு லவ்க்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே, என் லவ் ஸ்டோரி கேட்குறியா? ஸ்கூல் படிக்கும்போது 9th ஸ்டாண்டர்டில் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணேன். நீ சொன்ன மாதிரியே அவள் என்னை பாப்பா சிரிப்பா. கரெக்டாக 12th படிக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவளும் ஓகே சொல்லிட்டா. அப்புறம் எங்கள் காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. காலேஜில் நானும் அவளும் சுத்தாத இடமே கிடையாது. ஒரு லவராக என்னென்ன தப்பெல்லாம் செய்யலாமா செஞ்சோம், செய்யாததையும் செஞ்சேன். அப்புறம் நானும் அவளும் ஒரு வேலையில் போய் சேரணும். அப்போ தான் என் லவ் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. வேலைக்கு சேர்ந்த ஒரு 6-7 மாதத்தில் அவள் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் சரியில்லை. அவள் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தா. சத்தியமாக எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு வாய் கூசாமல் என்னை பார்த்து சொல்லிட்டாடா. ஆஃபீஸில் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு. ஒரு 6 மாதம் லூஸ் மாதிரி சுற்றி இருந்தேன். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். நீ ஒன் சைட் லவ்வுக்கெலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத. உன்னை இப்போவே அவாய்ட் பண்ணேன்னு சந்தோஷப்படு. அண்ணா போதையில் இருந்தேன் என் கண்ணை போதனையாலேயே திறந்துச்சுண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நேற்று நந்துலாம் சும்மா நினச்சின்னு கதை விட்டு தொலை. சொல்லுமா. எங்கப்பா இருக்க நீ? மொட்டை மாடல தான் இருக்கேன். சரி கீழே வா, என் அண்ணன் பசங்களாம் வந்துட்டாங்க, எல்லாம் ஒண்ணா சாப்பிடலாம். அதெல்லாம் பசிக்கலம்மா, நான் ஒரு 1/2 கழிச்சு வர மாதிரி. சொன்னா கேட்க மாட்டே நீ. மா வைமா போன. டேய் இப்போ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற? சும்மா ஈனான்னு இப்போ நான் வந்துட்டு சாரியாக கேட்க போகிறேன். விட்டு தொலைடா. சும்மா மடங்காத ஃபிகர் தள்ளி எடுத்துன்னு வச்சு ஆடுப்பாங்க. விட்டு தொலை. செல்வா, யாரா அவன்? நீங்க? ஹேய் நான் ஹேமா, உன் மாமா பொண்ணு. ஓ, கையிலேயே பிரியாணி வச்சுட்டு குஷ்கா கச்சிருக்கோம். சரி கீழே வா, அத்தை சாப்பிட கூப்பிட்றாங்க. மச்சான் அவசரப்படாதடா, நான் சொல்கிறதே வெயிட் பண்ணு. என்னடா வருஷம் தேவை? ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி எங்க அந்த கல்லு? டேய் ஐயோ